வணக்கம் உறவுகளே, குற்றாலருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிற ஒரு சூப்பரான சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சூப் இந்த விண்டரை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வாங்க இந்த சூப்பரான சூப்பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு 4 நாளாவது இந்த சூப்பை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் நான் அப்படியே தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நான் மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் அதிக அளவில் விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் லோ கலரி கண்டென்ட்டுங்கிறனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் இருக்க சத்துக்கள் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பனிக்காலம் மழைக்காலம் வந்துட்டாலே நம்மளுக்கு சளி பிரச்சனைகள் அதிகமாக வரும். நம்ம கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனில் இப்படி ஒரு சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளுக்கு சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா வேக விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சூப் வெயிட் லாஸ்க்காக பண்ணுறதுனால நான் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு. பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனா மிக்ஸி பிளெண்டரில் போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்றைக்கி நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பில் நம்ம திக்னிங்காக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்காமலே இந்த சூப் நல்லா திக்காக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.